அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்றைக்கி ஒரு ஸ்பிரிச்சுவலான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாம், செங்கல்பட்டில் இருக்க மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு போகிறோம். அவங்க தான் எங்கள் குலதெய்வம். அதனால் இது ஆடி மாதம் வர இல்லையா, அம்மாவை கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்காக தான் நாங்கள் போகிறோம். ஆடி மாதம்னாலே இப்படி கோலாகலமாக இருக்கும். மற்ற மாதங்களில் இவ்வளோ அளவு இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பஸ்ஸு கூட இருக்காது. டைம் பஸ் தான், டைமுக்கு தான் பஸ் வரும். இப்போ அப்படி இல்லை, ஓரளவுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் பஸ்ஸு. சரி வாங்க போகலாம். பார்க்கிங்கே இடம் இல்லை. கிட்டத்தட்ட 8 மணிக்கெலாம் நாங்கள் இருந்தோம் கூட கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. பாருங்கள், அந்த கூட்டத்துக்கே இன்னும் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணலை. அதுக்கே இந்த கூட்டத்தில் இருக்குது. கன்னி கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், எங்களுடைய குலதெய்வம். இது ஆடி மாதங்கிறதுனால அம்மாவுக்கு உகந்த மாதம். அதனால் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் இந்த ஆடி மாதம் முழுக்க. ஆடி மாதத்தில் அம்மாவை தரிசிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் வரோம். பார்க்கிங்க்கே இடம் இல்லை பாருங்கள், அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. பார்க் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. போகணும். இந்த மாதிரி கடைலாம் சாதாரணமாக வரும்போதெல்லாம் இவ்வளோலாம் இருக்காது. இது ஆடி மாதங்கிறதுனால இவ்வளோ கூட்டமாக இருக்கும். ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். நிறைய பேருக்கு குலதெய்வமாக இந்த கன்னியம்மன் தான் இருப்பாங்க. இது ரொம்ப பழமையான கோவில். இது கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டோடதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. அர்ச்சனை கூட வாங்கான்னுட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே சரி வழியில் வாங்கிக்கலாம். நிறைய கடை, எந்த கடையில் வாங்குறதுனே தெரியல. இதுதான் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும்போது போனால் பல கடைகள் இருக்கும், எந்த கடையில் வாங்குறதுனே தெரியாது. எங்ககிட்ட வாங்குங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒரு வழியாக ஒருத்தவங்க கிட்ட வாங்கினோம். என் பையன் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்களே கேட்டாங்க, என்னப்பா ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு போனோம். ரொம்ப கூட்டம். மெயின்லேயே என்ட்ரன்ஸ் இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸே எப்பயுமே போயிடுவோம். இப்போ கூட்டங்கிறதுனால வழி தனியாக பின்பக்கத்துலேருந்து போகுது. இந்த கட்டை அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த கட்டைக்குள்ளே நம்ம அந்த வழிக்குள்ளே போகணும். சுற்றி போகிறதா இருந்துச்சு இன்றைக்கி. கிட்டத்தட்ட எங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான கூட்டம். கோவிலில் எப்பயுமே ஒரு பேட்சாக தான் உள்ளே அனுப்புவாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் உள்ளே போவாங்க. அங்கே அம்மாவுக்கு எல்லாம் அலங்காரம்லாம் செஞ்சு பூஜை பண்ணுவாங்க. திரும்ப கலைச்சிட்டு மறுபடியும் செய்வாங்க. ஒரு 10 பேர் உள்ளே போவாங்க. அந்த மாதிரி பேட்சாக தான் போவாங்க. அப்போ குடும்பத்தோடு போகிறவங்களுக்குலாம் இது பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, அம்மனை பற்றி சொல்கிறேன். கன்னியம்மாங்கிறவங்க 7 சப்த கன்னிகள். இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்களுக்கு காவல் தெய்வமாக அதே மாதிரி 7 வேங்கைகள் இருப்பாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மாலை பொழுதில் 6 மணிக்கு மேலே திறந்துருக்காது. 6 மணிக்குள்ளே மூடிடுவாங்க. ஏன்னா இந்த கன்னியம்மார்கள் இருக்காங்கள, இவங்க பக்கத்தில் ஒரு ஆறு போகும். அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்கு போவாங்க. அதனால் அவங்க அடிச்சிருவாங்க எதிர்க்க வரவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா அப்படி கிடையாது. கன்னியம்மன் குளிக்க போகிறது உண்மை தான். ஆனால் அவங்களுக்கு காவல் தெய்வமாக அந்த 7 வேங்கைகள் போவாங்க. வேங்கைகள்ங்கிறவங்க எப்படின்னா, மனுஷனுடைய உடம்பு தான் இருக்கும், தலை புலியோட தலை இருக்கும். அவங்க ரொம்ப ஆக்ரோஷமானவங்க. அவங்க கன்னியர்களுக்கு பாதுகாப்பாக வருவாங்க. அப்போ யாராவது முன்னாடி வந்தாங்கன்னா அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பழங்காலத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இது காட்டுப்பகுதி மாதிரி தானே, அதனால் புலிகளுடைய நடமாட்டம் இருந்திருக்கலாம். அதனால் 6 மணிக்கு மேலே வர வேண்டான்றதுக்காக இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தரப்பினர் சொல்கிறாங்க. நாங்கள் அர்ச்சனை இதெல்லாம் தேங்காய்லாம் வெளியிலேயே உடைக்க சொல்லிட்டாங்க. உள்ளே என்னால் எடுக்க முடியல. இதுதான் எடுக்க முடிஞ்சுது. அடுத்து நம்ம அம்மனுடைய தரிசனம் நல்லபடியாக கிடச்சிது. நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே கடைங்களை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்ணாடி வளையல் வாங்கினேன். அதுதான் என் பையன்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கிளம்பிட்டோம், முடிஞ்சிருச்சு. சரி கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு.
அப்படியே சுற்றி காமிச்சிட்ருக்கேன். நான் அங்கே வரும்போது இருந்த கூட்டத்துக்கும் இப்போயும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் இந்த மாதிரி இதை விட அதிகமாகவே கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 1 மணிக்கு மேலே குறைஞ்சிரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வரணுன்னா 1 மணிக்கு மேலே வரணும், இல்லைன்னா 8 மணிக்கு முன்னாடி வந்துடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கூட்டம் இல்லாமல் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த மாதம் அம்மனை தரிசிக்கிறதுக்காக நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து கூட வருவாங்க. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க. இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் முருகா.